பொதுவா பிரதோஷம் அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க. இதுல சனி பிரதோஷம் ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேவர்கள் பார்க்கலையில கடைஞ்சப்போ அதுல இருந்து ஆழகாலம் விஷம் வெளிப்பட்டது. ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு உலக உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. சிவன் ஏகாதசி நாள்ல தான் இந்த ஆழகால விஷத்தை அறிந்திடுறாரு. மறுநாள் துவாதசி முழுவதுமே மயக்க நிலையில தான் இருக்காரு. பிறகு திரியோதசி நாளில பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால வேளையில எழுந்து சூளத்தை சுழற்றி டமுருகத்தை ஒழித்து சந்தியா நிறுத்தம் அப்படின்ற ஒரு நடனத்தை ஆடுறாரு. சிவபெருமான் திரும்ப எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது சனிக்கிழமை திரியோதசி திதியில தான். அதனாலதான் சனிக்கிழமையில வரக்கூடிய திரியோதசி திதிக்கு மகா பிரதோஷம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. தேவர்களை மகிழ்விக்க சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் வடிவமான நந்தியுடைய கொம்புகளுக்கிடையில நடனமாடினாரே. இதனாலதான் சனி பிரதோஷம்